செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய தலைப்பு உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு. இந்த தலைப்பில் இந்திய உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு பற்றி அறிந்து கொள்வோம். இங்கு உற்பத்தி என்பது விவசாயம் மற்றும் தொழில்களில் இருந்து வரும் பொருட்கள் மற்றும் வேலைவாய்ப்பு என்பது ஒரு நபர் கூலி அல்லது வருமான ஆதாரத்திற்காக வேலையில் ஈடுபடும் செயல்பாடு. மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக பணம் சம்பாதிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். இந்த நடவடிக்கைகள் பரவலாக பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன: விவசாயம், தொழில் மற்றும் சேவைகள் துறைகள். இந்த துறைகளைப் பற்றி விரிவாக பார்ப்போம். விவசாயம் மீன்பிடித்தல், வனவியல் மற்றும் சுரங்கம் போன்ற நடவடிக்கைகள் தொடர்பானது. தொழில்கள் கருவிகள் அல்லது இயந்திரங்களை பயன்படுத்தி மக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள். சேவைகள் நல்லதை விளைவிக்காத செயல்பாடுகள், ஆனால் மக்களுக்கு உற்பத்தி மற்றும் பிற சேவைகளில் தேவைப்படும் சேவைகளை வழங்குகின்றன. விவசாயம் தொழில் மற்றும் சேவை துறைகளின் கீழ் உள்ள தொழில்களின் பின்வரும் பட்டியல் கற்றுக்கொள்வீர்கள்: விவசாயத்துறை, தொழில்துறை, சேவைத்துறை, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஒழுங்கமைக்கப்பட்ட துறை, அமைப்புசாரா துறை. முக்கிய வார்த்தைகள்: விவசாயத்துறை. விவசாயம் என்பது விவசாயம் மற்றும் பயிர்கள் மற்றும் விலங்குகளை வளர்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் பயன்படுத்தப்படும் முறைகள். தொழில்துறை உற்பத்தி நிறுவனங்கள் அல்லது பொருட்கள், சேவைகள் அல்லது வருமான ஆதாரங்களை உற்பத்தி செய்யும் அல்லது வழங்கும் நிறுவனங்களின் குழு. சேவைத்துறை ஒரு தயாரிப்புக்கு மாறாக நுகர்வோருக்கு சில வகையான சேவைகளை வழங்குவதை உள்ளடக்கிய வணிகங்களை சேவைத்துறை விவரிக்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த சந்தை மதிப்பு. ஒழுங்கமைக்கப்பட்ட துறை ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அமைப்புசாரா துறை அரசாங்கத்துடன் நிறுவப்படாத மற்றும் திட்டவட்டமான மற்றும் நிலையான வேலை நிலைமைகள் இல்லாத ஒரு துறை. விவசாயத்துறை அதாவது முதன்மை துறை. விவசாயத்துறையானது முதன்மை துறை என அறியப்படுகிறது. இதில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விவசாயம் சார்ந்த தொடர்புடைய பணிகள் கால்நடை பண்ணைகள், மீன்பிடித்தல், சுரங்கம், காடுகள், சோளம், நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களின் உற்பத்தி. இந்தியாவில் 58 விழுக்காடு மக்கள் தொகை மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 17.8 விழுக்காடு ஆதரவளிக்கும் மிக பெரிய வாழ்வாதாரமாக விவசாயம் உள்ளது. தொழில்துறை
இரண்டாம் நிலை துறை. தொழில்துறை என்பது ஒரு இரண்டாம் நிலைத் துறையாகும். இதில் மூலப்பொருட்களை மாற்றுவதன் மூலம் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இரும்பு மற்றும் எஃகு தொழில், பருத்தி ஜவுளி, சணல், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோகெமிக்கல், ஆட்டோமொபைல் மற்றும் பிற சிறிய அளவிலான தொழில்கள் ஆகியவை முக்கியமான தொழில்களாகும். இந்தியா வேகமாக வளரும் மற்றும் பல்வேறு தொழில்துறையை கொண்டுள்ளது. சேவைத்துறை. மூன்றாம் நிலைத்துறை சேவைத்துறை என்று அழைக்கப்படுகிறது. இதில் அரசு, அறிவியல் ஆராய்ச்சி, போக்குவரத்து தொடர்பு, வர்த்தகம், தபால் மற்றும் தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்றவை அடங்கும். சேவைத்துறையானது இந்தியாவில் மிகப்பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் துறையாகும் மற்றும் அதிக தொழிலாளர் உற்பத்தி திறனை கொண்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட துறையானது ஒழுங்கமைக்கப்பட்ட துறை எனப்படும். இந்த துறையில் மக்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலை கிடைக்கும் மற்றும் வேலைவாய்ப்பு விதிமுறைகள் நிலையானவை மற்றும் வழக்கமானவை. ஒழுங்கமைக்கப்பட்ட துறையின் கீழ் உள்ள நிறுவனங்கள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு பல செயல்கள் பொருந்தும். அமைப்பின் முறையான பதிவு தேவைப்படுவதால் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் நுழைவது மிகவும் கடினம். துறையானது அரசாங்கத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டு வரி விதிக்கப்படுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வேலை பாதுகாப்பின் அனுகூலத்தை பெறுவது போன்ற சில சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அவர்களுக்கு நிலையான மாத ஊதியம், வேலை நேரம் மற்றும் சம்பள உயர்வு ஆகியவை சீரான இடைவெளியில் கிடைக்கும். ஒழுங்கமைக்கப்படாத துறை. அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படாத மற்றும் அதன் வேலைவாய்ப்பு விதிமுறைகள் நிர்ணயிக்கப்படாத மற்றும் வழக்கமானதாக இருக்கும் துறையானது அமைப்புசாரா துறையாக கருதப்படுகிறது. இத்துறையில் அரசு விதிகள் மற்றும் விதிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படவில்லை. அத்தகைய துறைக்கு நுழைவது மிகவும் எளிதானது, ஏனெனில் அதற்கு எந்த இணைப்பும் அல்லது பதிவும் தேவையில்லை. அமைப்புசாரா துறையை அரசாங்கம் ஒழுங்குபடுத்துவதில்லை, எனவே வரிகள் விதிக்கப்படுவதில்லை. குறைந்த திறன் மற்றும் ஆக்கப்பூர்வமற்ற வேலைவாய்ப்பு உள்ள சிறிய அளவிலான நிறுவனங்கள் மற்றும் பட்டறைகள் இந்த துறையில் அடங்கும். தொழிலாளர்களின் வேலை நேரம் நிர்ணயிக்கப்படவில்லை, மேலும் சில நேரங்களில் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்களிலும் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அவர்கள் தங்கள் வேலைக்கான தினசரி ஊதியத்தை பெறுகிறார்கள், இது அரசாங்கம் நிர்ணயித்த ஊதியத்தை விட ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது. மொத்த உள்நாட்டு தயாரிப்பு. ஜிடிபி என்பது ஒரு நிதியாண்டில் ஒரு பொருளாதாரத்திற்குள் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பாகும். இந்திய பொருளாதாரம் விவசாயம், தொழில் மற்றும் சேவை ஆகிய 3 துறைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி என்பது நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தியின் மொத்த மதிப்பாகும். ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு
உற்பத்தியானது குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் சந்தை மதிப்பை அளவிடுகிறது. முந்தைய காலங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகள் சேர்க்கப்படவில்லை. ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேகமாக வளர்ந்து வருகிறது, ஆனால் வருமானம் சமமற்ற முறையில் விநியோகிக்கப்படலாம். இதனால் ஒரு சிறிய சதவீதம் மக்கள் மட்டுமே பயனடைவார்கள். முடிவு: உற்பத்தியும் வேலைவாய்ப்பும் ஒன்றோடொன்று தொடர்புடையது மற்றும் தொழில்நுட்பம், திறன்கள், தேவை, வர்த்தகம் போன்ற பல்வேறு காரணிகளை சார்ந்துள்ளது. உற்பத்தியின் தரம் மற்றும் அளவை மேம்படுத்துவதன் மூலம் மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் மற்றும் அதிக வருமானம் கிடைக்கும்.